இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆவியான தேவன்தானே உங்களை உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளே உங்களை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை எப்போதும் தேடுகிறவர்களாக உங்களை மாற்றுவாராக. யோவான் முதல் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த உலகில் உள்ள எத்தனை மதத்தார், மார்க்கத்தார், ஜாதியார், இனத்தார் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் மேல் யார் முழு உள்ளத்தோடு விசுவாசம் வைக்கிறார்களோ, அவரை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ள தன் உள்ளத்தை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவுக்கு சொந்த மகனாக மகளாக மாறும் அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஒரு பேரின்பம் என்று விளங்குகிறதா? கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் எந்த ஜாதியானும், எப்பேற்பட்ட மகனும் மகளும், எப்பேற்பட்ட மனிதர்களும் பிதாவின் பிள்ளைகளாகும் அதிகாரம். ஆமாம் அன்பானவர்களே, அந்த அதிகாரம் உங்களை சாத்தானை ஜெயிக்க வைக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் பாவத்தை அது ஜெயிக்க வைக்கும், அசுத்தங்களை அது ஜெயிக்க வைக்கும், அவநம்பிக்கைகளை ஜெயிக்க வைக்கும், பக்திகளை ஜெயிக்க வைக்கும், பயங்களை அது ஜெயிக்க வைக்கும், பல விதமான மாம்சீக ஆசா பாச இச்சைகளை அது ஜெயிக்க வைக்கும், கண்களின் காட்சிகளை, சினிமா இச்சை, சீரியல் இச்சைகளை அது ஜெயிக்க வைக்கும். எந்த தீமைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும்போது எந்த தீமைக்கும் நீங்கள் அடிமையாக ஒருபோதும் தேவன் விடவே மாட்டார். பிதாவின் பிள்ளையாகும் அதிகாரம் எத்தனை மகிமை! ஆண்டவராக இயேசுவை உங்கள் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறர் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறும்படி மற்றவர்களையும் உணர்த்துவீங்கள். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற எந்த மதத்தானும், எந்த ஜாதியானும், எந்த இனத்தானும் பிதாவின் பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுக்கிறீரே, எத்தனை மகிமை! பாவத்தினால் மனிதன் ஆதியில அதிகாரங்களை இழந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது அந்த அதிகாரத்தை திரும்பவும் கொடுக்கிறீர். அப்படியாக என்னோடு ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.